இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளான பெப்பர் சிக்கன் செய்ய போறோம். இதுக்குமே வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. சிக்கன் ஒரு கொத்து கருவேப்பிலை போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டாச்சு, கடுகு வெடிச்சிட்டு இருக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை உள்ள போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை விட ஈஸியா எந்த சிக்கனும் செய்ய முடியாது. ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேற லெவலா இருக்கும் டேஸ்ட்டு. மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பெப்பர் தான் போட போகிறோம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நைட் நேரம் செய்கிறனால கிளாரிட்டியாக இல்லை, கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிழல் விழுகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பொடி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். சிக்கன் வந்து 8 நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லாவே. நம்ம அளவாக வச்சுக்கலாம். நம்ம கிரேவி தான் வைக்கிறோம், அதனால் தண்ணி அளவாக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி வற்றிருச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி இதில் சேர்க்கவே இல்லை. எல்லாம் ஈஸியான வேலை தான். எல்லாம் பொடியாக தான் கலந்துருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்தாலே போதும், ஒரு தட்டு சாப்பாடு காலி பண்ணிடுவாங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரசத்தோடு இதை வந்து கடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சின்னு. இந்த சிக்கனுக்கு இதான் முக்கியம். பெப்பர் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு வாங்கிட்டு வந்து நான் அரைச்சி வச்சேன், அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இறக்கும் போது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பெப்பரோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். நல்லா மணமாக இருக்கும். சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது, ஆறட்டும். பாருங்கள், பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சாப்பிட்டு பார்த்தோம். இந்த பெப்பரோட மனம் இருக்கே, எப்பப்பப்பா என்ன டேஸ்ட் கொடுக்குது தெரியுமாமா? செம்மையா இருக்குமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சிக்கன் சூப்பராக வந்துருக்கு. வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சுவையாகவும் இருக்குது. அந்த பெப்பரோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.